திரைப்பட தயாரிப்பில் தன்னிகரற்று வளர்ந்து வரும் லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தரமான கதைகளையும் வர்த்தக ரீதியாக வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரங்களையும் இயக்குநர்களையும் வைத்து படம் தயாரித்து வருகின்றனர். நான் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாகி தொடரும் வெற்றிகளால் நட்சத்திர அந்தஸ்திற்கு உயர்ந்துள்ள விஜய் ஆண்டனியை தங்களது அடுத்த தயாரிப்பான யமன் படத்திற்கு கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்துள்ளனர். வர்த்தக ரீதியாக பெரும் வெற்றி பெற்ற நான் படத்தை இயக்கிய ஜீவா சங்கரே இந்த படத்தை இயக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. கதாநாயகனாக நடிப்பதோடு இசை அமைக்கவும் செய்கிறார் விஜய் ஆண்டனி. கதை இயற்றுவதோடு ஒளிப்பதிவு செய்வதோடு இயக்கவும் செய்கிறார் ஜீவா சங்கர். செல்வாவின் கலை வண்ணத்தில் வீர செந்தில் படத்தொகுப்பு செய்ய ஷெரீப் நடனம் அமைக்க திலீப் சுப்பராயன் சண்டை காட்சிகளை அமைக்கிறார். விஜய் ஆண்டனியுடன் இணைவது என்பது என்னை பொறுத்தவரை தாய் வீட்டுக்கு வருவதை போன்றதுதான். நான் திரைப்படத்திலிருந்து இன்று வரை அவருடைய அசுரத்தனமான வளர்ச்சி என்பது அவரது உழைப்பிற்கு சான்று. யமன் பட கதை நான் படம் இயக்கும் போதே என்னிடம் தயாராக இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த கதையை நான் நல்ல மாஸ் இமேஜ் உள்ள ஸ்டார் நடிகர் செய்து வைத்திருந்த கதை. இன்று அந்த கதைக்கு முற்றிலும் பொருத்தமாக விஜய் ஆண்டனி வளர்ந்திருப்பதே அவரது வெற்றிக்கு அத்தாட்சி. யமன் தலைப்பு கதைக்கு பொருத்தமாக இருக்கும். நாம் பொதுவாக எண்ணுவதை போல் யமன் என்பவர் மரணத்திற்கு மட்டுமே கடவுள் அல்ல, அவர் தர்மத்தை காக்கும் கடவுளும் ஆவார். இந்த படத்தின் கதை கரு வரும் நாட்களில் பேசப்படும் படமாக இருக்கும். யமன் முற்றிலும் ஜனரஞ்சகமான எல்லா தரப்பினரும் ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும். தமிழ் திரை ரசிகர்களுக்கு தரமான பொழுதுபோக்கு படங்களை தர வேண்டும் என்று தீர்மான முடிவுடன் இருக்கும் லைகா புரொடக்ஷன் நிறுவனத்திற்கு முற்றிலும் ஏற்ற படமாக இருக்கும் யமன் என்று கூறினார் இயக்குனர் ஜீவா சங்கர்.